தற்கால அரசியலில் கொஞ்சம் ஆடி தான் போயிருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் ஓஹோன்னு இருந்தவரை இன்றைக்கி அதிமுகவும் சரி பாஜகவும் கைவிட்டிருப்பதாக அவர் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் கருத்து வச்சுட்டு வராங்க. இந்த சூழலில் எதிர்கால அரசியல் குறித்து ஓபிஎஸ் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார். தனி கட்சியாக தனி அமைப்பாக இதுதான். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை 2 முறை சந்தித்து பேசியிருக்காரு ஓபிஎஸ் சொல்லுவோம். அந்த வகையில் திமுகவுடன் கூட்டணி ஏற்படுமா அப்படின்னு கேட்டதுக்கு அரசியலில் எதுவும் நடக்கும். அரசியலில் நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அரசியலில் எதுவும் நடக்கலாம், நாளை எதுவும் நடக்கலாம் சொல்லியிருக்காரு. தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டங்கிறதுக்கு தாவேக்காவுடன் நானும் பேசவில்லை, அவர்களும் பேசவில்லை என்று சுருக்கமாக சொல்லியிருக்காரு. ஆனால் தாவேக்கா தரப்பிலும் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. திமுகவும் அவருடைய பச்சை கொடி காட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. கூட்டணிக்கு ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறது 2026 தேர்தல் காலகட்டத்தில் தான் தெரிய வந்தாலும் இருந்தாலும் இப்போதைக்கு அவர் திமுக பக்கம் போவதற்கான பச்சை சிக்னல் கிடைச்சிருப்பதாக தான் சொல்லப்படுது. இருந்தாலும் விரைவில் இதுக்கான அறிவிப்பை ஓ பன்னீர்செல்வம் வெளியிட இருக்கார்.